ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் புளிக்கறி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பூண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணிக்க, கூடவே புளித்தண்ணி ஆட் பண்ணுறதுனால ஒரு தக்காளி போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆயிலே ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் வலுவலுன்னு இல்லாமல் இருக்கும். வெண்டைக்காய் போட்டு 5 to 7 minutes நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்காக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வாய்க்கு பிடிக்கல, கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும் போது இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க. பாய்.